இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அடுத்த 2 குட்டிகள் இன்றைக்கி மேட்சலுக்கு வர போகுது. அது யாரான்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கா அவர் கருவாச்சி மக இவன் மேட்சலுக்கு வர்றா. அதே போல் நம்ம ஊமச்சி பேர ரோஷி அம்மா இவனு மேட்சலுக்கு வர்றான். கருவாச்சி மலை இந்த கற்று கருவாச்சி மலை கற்று இன்னும் கற்று வளமா கற்று அவன் எங்கே கூட வரானா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆறு எல்லாம் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். எதுக்கு வர கத்திக்கிட்டே ஓடுற கருவாச்சி மக தெருவுக்குள்ளே கத்துறா கருவாச்சி மக. இது அப்படியே கத்தி அவன் பசாமல் வர்றான். அவன் கம்மாவுக்குள்ளே எப்படி கத்த போகிறான்னு தெரில. நாங்கடா நீங்கள் எங்கிட்டு பிளான் போடுறீங்க? சரி வாங்க வயக்காடு போயிட்டு கூட அப்படியே வருவோம். கருவாச்சி மகளே அப்படியே நம்ம மைக் செட் மாயக்காத்தோட அதை வச்சுவ அப்படியே கத்துவாங்க. இப்போ போத அந்த அவனை ஊமச்சி பேரனை முட்டிக்கிட்டே இருக்கேன். வாடா கணுமை மகனே அங்கே வந்து மேய்கிறா, இங்கே மேய்கிற மாதிரி இருப்பீங்க. கூட்டு பாடு கிரேசியும் குட்டிமா தாங்க தலைமை அமைச்சர் பதவிக்கு நீயா நானான்னு போட்டி போடுறாளுங்க. கிரேசி பிரேக் போர்டு வைக்கலாம் வாங்க. அப்படியே கம்மாவில் சுற்று போட்டு எப்படி இருக்குது மழை வெஞ்சதுக்கப்புறம் பார்க்கணும். அது போக எப்படி வயக்காடெல்லாம் இருக்குது அதையும் பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பசப்பு நல்லா பசப்பாயிடுச்சுங்க. ஊரை தள்ளி விட்டு ஓடுறாங்கடா. வர ஊமச்சி பேர் இங்கிட்ட கிட்ட கூட்டு போகிறாங்களே. இங்கடா தள்ளி விட போகிறேன் ஒரு அவங்க அம்மா விடவே போகிறேன். பாருங்க பின்னாடி கத்தி இருக்கா. ஏம்மா எல்லாம் போகிறாங்கம்மா கோடியில் எங்கிட்டு போயிடாத மாட்டேன். இன்னைக்கு கருவாச்சி மொத்தம் மேய மாட்டா பயவில். ஏன் கூட்டுக்கு வந்தேன்னா வேறு வழி இல்லைங்க. வரனில் மேலே ஏறி மடிச்சு தப்புறாங்க. நம்ம ஸ்கைப்பால் குட்டிக்கிற போய் முட்டுறாங்க. கீழே விட்டாலும் நாயை தொல்லை இருக்குது. வடக்குள்ள பூந்து பரனில் வராது. அதுக்கே பற்றிக்கு வந்துட்டேன். ஸ்கைப்பால் எப்போ அந்த குட்டிகள் வரும் நினைக்கிறேன் மேட்சலுக்கு அதெல்லாம் இப்போதைக்கு வரமாட்டாங்க. அவங்களே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாக இருக்காங்க. எல்லாம் பொடி குட்டிங்க. ஏன்னா அவங்களுக்கு பள்ளையாடு வந்து 2 குட்டிக்கு மேலே போட்டாலே பொடி குட்டியாக போகுது. 4 குட்டியா சின்ன சின்ன குட்டிகள். நல்லா பார்ப்போம் என்னைக்கு எப்படி இருக்குன்னு. அதுக்கான நேரம் வரும். நான் பாட்டு பேசிக்கிட்டே போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்க. பருத்தி ஆடை நோக்கி போயிட்டாங்க. கரெக்டாக பருத்திக்கிட்டு போய் கூட்டு வந்துட்டா அவர் நம்ம கிரேசி. நல்லா இப்போ தாங்க மறுபடியும் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் சாகிற நிலைமை வச்சுக்க பருத்தி பூத்துருச்சுங்க. மழை வெஞ்சிலேருந்து அப்படியே மாறிடுச்சு. நான் ஸ்கைப்பாலே உன் நடிப்பு எனக்கு தெரியாதா, நீ பின்னாடி வர்றது எதுக்குண்டு அப்படி இப்படி ஓடுறா பத்தியா. இவெல்லாம் யாராவது வயசான கிளவினா நம்புவாங்களா? என்ன வாரத்தில் ஓடுறா விட்டா அந்த உள்ளே பூந்துருவா பருத்தி காட்டுக்குள்ளே. அதுக்கு தான் பம்புறான் திருசா. நீ எல்லாம் இருக்க கோமரின்ட்டு அவள் ஓடுற ஓட்டத்துக்குலாம் நீ தோற்று போவோம். ஓட்ட போயிட்டுலாம் வச்சா நம்ம தாய் கிளத்தையும் சேர்ப்பா வாரு. இங்கிட்டும் ரொம்ப நாய் தொல்லை இருக்குங்க. அந்த நாய் நம்ம எப்பயும் கடிக்கும் பாரு அது வருதுங்க எங்கிட்டும். இல்லை மாப்பிள்ள ஒன்றை மாதிரியே முட்டி போட்டு மேய்கிறான் பாடுறா நம்மளால். இல்லை ரோஷா மகனே நீங்கள் ரொம்ப மேய்ச்சி புள்ளெல்லாம் காலி பண்ணுறாதரா. ரொம்ப முடி போட்டு போயிடறாங்க. ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்கா அவர். கத்தி அவங்க அம்மா இன்றைக்கி மேய விட மாட்டான். அவர் கத்தி தொண்டை தண்ணி ஊற்றி போச்சு. அத்தே நாக்கெல்லாம் இதாகிடுச்சு. ஆனால் தண்ணி இருக்குங்க அங்கே நம்மளாம் தண்ணி குடிக்க விட்டுக்கலாங்க. அது அவர் வெறும் கொடியாக தாங்க இருக்குது. நல்ல கொடி வேணுன்ற கொடி இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க விதமாக இருக்குது. மேட்செல்லாம் வேணுன்ற மேட்ச் வந்துச்சுங்க. நல்லா விதமாக அமேசானில் இருக்க அனைத்து செடி குடிக்கணும் இங்கேயே இருக்கிறது. ஆனால் தண்ணி மட்டும்தான் இல்லை. தண்ணி தான் கொஞ்சம் அந்த பழத்தை கொஞ்சம் குடிக்க விட்டு அது ஒரு வாரம் தாங்கும். மறுவாரம் வீட்டுக்கு தான் போகணும். திரும்பி பார்த்தா பக்கத்து ஒரு பாடருக்கு வந்தாச்சு. பக்கத்து ஒரு கம்மா இன்னும் கொஞ்சம் போனோம். எதுக்கு நமக்கு இதே போதுங்க. ரோஷி அம்மாங்கண்ணே உமிச்சு பேரா என்னடா புதுசாக இருக்கா? சரிடா சரி கேமராக்கு மொத்தம் கொடுக்குறேன். உங்கள் அம்மா விட்டுறாத அது மகனை பொத்தி வைக்கிறான். ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னு தெரிலங்க. புட்டு மேட்சாக இருந்தும் இவங்க புத்தியை காட்டுறாங்க வச்சா வெள்ளாட்டு புத்தி. இந்த ஏரியா ஃபுல்லாக முள்ளை விட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வட்டம் மழைக்கெல்லாம் பெஞ்சா அடமலைக்கு நெல் நடுவாங்க நினைக்கிறேன். அதை சுத்தமாக முடிஞ்சாலும் க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு மழை பெஞ்சா கொஞ்சம் தண்ணி வரும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் காற்றடிச்சா ஆடிக்காத்து தெரியாது. ஆனால் நேற்றுலாம் நல்லா சுற்று மழை. நம்ம பக்கம் மழை இல்லை. பார்ப்போம் இன்றைக்கி எதுவும் இருக்கும். இன்னையோட மழை இருந்துச்சு. இன்றைக்கி ஜூன் 25 கூட நிற்கிதுன்றாங்க. ஆனால் முன்னாடியே காற்று எடுக்குது. இன்றைக்கி கொஞ்சம் உப்பு காற்று அடிக்குது. மெயிலே இந்த குண்டுக்குள்ளே நல்ல புல் கிடக்குங்க. அரிசி கோலை அது போக போன வருஷம் விதைச்ச அந்த குருதவழி யாருக்கு வருங்க. குருதவழி நல்லா அப்படியே நல்லா முளைச்சி வருது. இதெல்லாம் தின்னலாம். ஆனால் என்னன்னு தெரில ரொம்ப மெட்டு பண்ணுறாங்க. எலியான் நீலாம் திண்டு குருதவழி ஏதாவது 2 திண்டுன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் ஓட்டம் செம்ம ஓட்டங்க. முத்தலகே இன்றைக்கி உன் தங்கச்சி வந்திருக்கு. உன் தங்கச்சிக்கு ட்ரைனிங் கொடு. முத்தலகுக்கு 2 தங்கச்சி இருக்குது. கிராவிட்டி அதுக்கப்புறம் பூர்ணு. அப்படியே முத்தலகு மாதிரி தான் வருது எல்லாமே. கருவாச்சி மகளே ஆத்தே முத்தலகு தங்கச்சி அப்படியே முத்தலகு மாதிரி இருக்காடி. கருவாச்சி இல்லை உனக்கு மகன் பிறக்கிற பிள்ளையில அப்படித்தான் தொண்டை பெரிய தொண்டையாக இருக்குது. மைக் செட்டாக இருக்குது. சரி கத்தக்கூடாது. வெயில் அடிக்கிட்டா ஒரு நிழலுக்கு போயிடுவோம் கொஞ்சம் அங்கே தண்ணி கிண்ணி குடிக்க மாதிரி இழத்து போச்சு. இல்லை ட்ரைனிங் கொடுத்தா தாங்க இப்போ தான் கை கால் வரப்பாக இருக்கும். இப்போ கொடுக்கணும் என்ன செய்ய. ஏன்னா ட்ரைனிங் எடுத்துருவேன். ஒரு வழியாக இந்த கேப்பில் சைடு கேப்பில் லஞ்சை முடிச்சாச்சு. ஏன்னா அவங்க சாப்பிட வர மாட்டாங்க. இங்கே தான் ஒரு ரெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ தண்ணிக்கு போய் நேராக விடணுங்க. தண்ணி தான் இப்போ ரொம்ப முக்கியம். நேராக அந்த ஊர்நிலையில் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் போகிறாங்க. கருவாச்சே தண்ணி இருக்கா உள்ள? தண்ணி இல்லை சுத்தமாக இல்லை. திரும்ப வாங்க அங்கே போவோங்க. அம்மாக்கு நெத்தி போட்டே அம்மாடு மேய்ச்சிக்கிட்டே வந்திருக்கான். நானும் பார்க்கல. பழுனை விட்டு வந்துட்டான். வந்தா நிற்கிறா அவர் பைவில் நல்ல வேலை சத்தம் போட்டு வந்துட்டாலே ஓடியா பழுந்தே. எல்லாரும் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. வாங்கடா கம்மா பக்கம் போவோம். குள்ள நெறி நல்லா வெயில் அடிக்குதா. அப்படியே தண்ணியை குடிச்சு கம்மாயில் ஒரு ரெஸ்ட்டு போடுவோம். குள்ள நெறி என்னத்தா அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிருக்க. சோளக்காடு அப்படியே விட்டால் பூந்து அடிச்சிடலாம். நீலாம் உள்ளே இறங்கிடுவேன். இவங்க எவனுமே தண்ணிக்கு வரமாட்டேன்றாங்க. எல்லாம் பச்சை இருக்கனால பச்சை திண்டா தண்ணி வர எடுக்காது போல். எப்படியா இழுத்து போய் சின்ன குட்டிகள் தண்ணி குடிக்க வைக்கணும்.
பாதி குரூப் போயிடுச்சு, இன்னும் மீதி குரூப் உள்ளே இருக்குது, முள்ளுக்குள்ளே இருக்குது. எலி நீ தான் கடைசி ஓடு, உனக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க. என்ன திரிசா நீயே பாம்பு கணக்கா நாக்க நடிக்கிறீங்க, ஏன் யாத்தேன் ஒன்னாலே வெயில் தாங்க முடியல இன்றைக்கி. பாருங்க முடியல, சிவா முடியா போவோம். எல்லாம் உன் பரம்பரை தான் இருக்குது, தென்னாவட்டு பரம்பரை தான். வாங்கடா கருப்பேன், எல்லாம் தென்னாவட்டோட பேரன் எல்லாம் இருக்குதே, கருத்தவனா முடிய வாங்க போவோம். போய் தண்ணி குடிச்சாதான் தாகம் உங்களுக்கு சூடு குறையும். பாதி ஆடுகளை தண்ணி குடிக்க விட்டாச்சு, பாதி ஆடுகள் வரமாட்டேங்க. மோட கிளைமேட் மாதிரி சில தண்ணி தாக எடுக்கலை, யாரும் தண்ணி குடிக்கல. ஆனால் தூரத்தில் அங்கிட்டு மழை நல்லா பெய்யுதுங்க. வீட்டில் பார்த்தா உசிரமுட்டி பக்கம் நல்லா மழை பெய்யுது, வீட்டு நல்லா மேகம் இருக்குது, வீட்டு நல்லா மழை பெய்யுது. நடா கலப்பா நீ நனைய மாட்டோம்டா, பாப்படா மழை சாயந்தரம் தான் வரும். என்னடா அடா கலப்பா போச்சுடே, நீ நனைய போகிற நிற்கே வந்திருக்கல, நீ குளிக்கணும். நீ வந்த நேரம் நல்லா குளிக்க போகிறேன். என்னடா பயப்படாதடா, அவங்க அம்மா தான் இருக்கடா. நல்லா மேய்றி அங்கே வந்தோடனே அவன் மேய மாட்டேறா. இது கடா குட்டினால கொஞ்சம் நல்லா மேய்ஞ்சு பழகிறேன்ட்டு. இந்த குட்டி கடா குட்டி பொழைக்காத நினச்சிக்க, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. கழுத்தில் வந்து அந்த வெயில் காலத்தில் வெக்க வந்து பொழைக்காத நினச்சிங்க, காப்பாற்றிட்டே அவங்ககிட்ட பரவாயில்ல. அப்படியே காற்றை வந்து ரொம்ப தான் கிடச்சி. ஒரு குட்டி போட்டால் ஒரு குட்டி காப்பாற்ற முடியும் நினச்சேன். இப்போ காப்பாற்றி பைவில் எங்கிட்ட நல்லா சுறுசுறுப்பாயிடுச்சு. இப்போ தண்ணி குடித்தா நீ குடிக்கலையா? தண்ணி குடிக்காமல் தெரிஞ்சிருக்கியா? அதான் வகை நிறையாமல் இருக்குது. இன்னொரு டேங்க் ஃபுல் பண்ணியிருப்பேன். எல்லாரும் மறுபடியும் வயக்காடு போகிறாங்க. நீ போங்கடி உள்ளே, கண்டிப்பாக மழை வரணும், திருப்பி வரணும். நான் அங்கிட்டு வெளியே அண்டிக்கிறேன். நேற்று இப்படித்தாங்க மழை வரும்னு எதிர்பார்த்து நல்ல காற்று பழமாக வீசு. சரி மழை வந்துடும் நினச்சேன், கடைசியில் நேற்று ஏமாற்றிட்டு போயிடுச்சு. சாரில் கூட விழுகல. இன்றைக்கி நல்லா பொருசாக இருக்குது, ஆனால் என்ன மழை வருமா டவுட்டாக தான் இருக்குது. 2 குடும்பமே வரிசையாக வருது. வருது நம்ம எலியன் காது என்ன வித்தியாசமாக இருக்கு, காது வித்தியாசமாக இருக்காடி. அவங்க எங்கிட்ட ஓடி போயிட்டாங்க. என்னடா கருப்பா மழை வருமா இதுவும்? மழை நமக்கு 2 நாள் வராமல் இருக்குது, இன்றைக்கி அது வருமாடா கருப்பா? என்னங்க இன்றைக்கி மழை வராது போல தெரியுது. இன்றைக்கி ஒரு மழை பெஞ்சிட்டா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பசப்பு நல்லா வந்துடும். நல்லா ஓடி பிடிச்சோடுங்க. ஓட்டப்பந்தயம் விளாட்றீங்களே, இன்றைக்கி மேய மாட்டீங்க. நீங்கள் இந்த ஓட்டம் போனீங்கனாலே சரியாக போச்சு. பாருங்க ஸ்கைபால் ஓட்டத்தை பாருங்க, ஸ்கைபால் ஓடுது, பூச்சி ஓட முடியல. எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. பொறுத்து வாங்க, ஒன்றும் இல்லை, ரேஸெல்லாம் வைக்கல. ஸ்கைபால் எப்போ பார்த்தாலும் எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்க? என்ன போதான் வயசு இளம திரும்புதான் உனக்கு, இன்னும் வாரத்தில் ஓடுது பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம அந்த ஆடுக மேயிற மாதிரி தெரியுதுங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வயிறு நினைஞ்சிச்சு. இன்னும் வம்பா நிப்பாட்டுறது நம்ம மேலே தான் தப்பு. போய் அப்படியே வீட்டில் அடைச்சி போட்டு நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நாளை காலை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துக்கலாம். அதனால் அந்த காணொலி இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டுக்க. இந்த 2 குட்டிகளை சேர்த்தாச்சு. இன்னும் அடுத்த குட்டிகள் எதுவும் மேய்ச்சலுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அப்போ இன்னும் அடுத்து பேர் சூட்டும்பலாக தான் வைக்க வேண்டும். அது எல்லாத்தையும் பேரெல்லாம் இப்போ தான் ஒன்றா ரெடி பண்ணிக்கிருக்கேன். சீக்கிரம் வந்துவிடும். பேர் சூட்டும்பலாவை முடிச்சாதான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடி உங்களை சந்திக்கும். அது வரைக்கும் நான் உங்கள் பைரம் பட்டா சி விட்டாடா பாய் நண்பர்களே, பார்ப்போமா.